நண்பர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் கற்போம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் இடிமின்னல் எப்படி உருவாகிறது என்பதை பார்க்கலாம். ஒரு நாள் கிருஷ்ணனும் அவனது நண்பர்களும் அவனுடைய அத்தை, மாமா அனைவரும் காட்டிற்கு பயணம் போனார்கள். காட்டிலிருந்த விலங்குகள், பறவைகள், இயற்கை காட்சிகள் அனைத்தையும் கண்டு ரசித்தார்கள். நாள் முழுவதும் அங்கேயே விளையாடி மகிழ்ந்தார்கள். மாலை பொழுது நெருங்கும் போது வானில் மேகங்கள் இருட்டத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் இடிமின்னலுடன் மழையும் வந்தது. அனைவரும் ஓடிச் சென்று ஒரு மரத்தடியில் நின்றனர். அந்த மரத்தடியில் நிற்க வேண்டாம், இடிமின்னல் நம்மை தாக்கும். அனைவரும் அதோ தெரிகிறதே, அந்த பாறை குகைக்கு செல்வோம், வாருங்கள். மாமா, மழை பொழியும் போது எவ்வாறு இடிமின்னல் உருவாகிறது? மரத்தடியில் நின்றால் இடிமின்னல் நம்மை ஏன் தாக்குகிறது? உன்னுடைய கேள்விக்கு பதில் கூற இங்கே எந்த பொருளும் இல்லை. நாம் வீட்டிற்கு சென்ற பிறகு இதை பற்றி தெளிவாக கூறுகிறேன். சிறிது நேரத்தில் மழையும் நின்றது. அனைவரும் வீடு திரும்பினர். கிருஷ்ணா, இடிமின்னல் எவ்வாறு உருவாகிறது என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா? ஆமாம் மாமா. இடிமின்னல் எவ்வாறு உருவாகிறது என்பதை புரிந்து கொள்ள முதலில் சில அடிப்படையான பொருட்களின் இயற்பியல் பண்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். நம் பூமியில் உள்ள அனைத்து பொருட்களும் 3 அடிப்படை பண்புகளை கொண்டுள்ளது. அவை திடப்பண்பு, திரவ பண்பு, வாயு பண்பு. உதாரணமாக, பனிக்கட்டி திடப்பண்புள்ள பொருள். அதனை வெப்பப்படுத்தும் போது அது தண்ணீராக மாறுகிறது. அதனை மேலும் வெப்பப்படுத்தும் போது நீராவியாக மாறுகிறது. நீராவியை குளிர்விக்கும் போது அது தண்ணீராக மாறுகிறது. அதனை மேலும் குளிர்விக்கும் போது பனிக்கட்டியாக மாறுகிறது. இதே செயல்முறைதான் மழை பொழிவின் போதும் நிகழ்கிறது. சூரியனின் வெப்பத்தால் பூமியில் உள்ள நீர்நிலைகளில் நீராவி உருவாகி மேல் நோக்கி செல்கிறது. அவை மேகங்களாக உருமாறுகிறது. இந்த மேகங்கள் மீது குளிர்ச்சியான காற்று வீசும்பொழுது மழை துளிகள் உருவாகி பூமியை வந்தடைகின்றன. இப்படித்தான் மழை உருவாகிறது. இதில் இடிமின்னல் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ள இயற்பியலின் மற்றொரு பண்பை தெரிந்து கொள்ள வேண்டும். பூமியில் உள்ள அனைத்து பொருட்களும் கண்ணுக்கு தெரியாத அணுக்களால் ஆனது. இந்த அணுவிற்குள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற துகள்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதில் எலக்ட்ரான்கள் எதிர்மின் தன்மையும், புரோட்டான்கள் நேர்மின் தன்மையும், நியூட்ரான்கள் மின்தன்மை அற்றதாகவும் உள்ளது. எலக்ட்ரானும் புரோட்டானும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் தன்மை கொண்டதாக உள்ளது. ஒரு அணுவில் எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் புரோட்டானின் எண்ணிக்கையும் சமநிலையில் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் எலக்ட்ரானின் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தால் அந்த பொருள் எதிர்மின் தன்மை கொண்ட பொருள், அதாவது எதிர் அயனி பொருள் என்றும், புரோட்டானின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அந்த பொருள் நேர் அயனி பொருள் என்றும் அழைக்கப்படுகிறது. எதிர் மின்னோட்டமும் நேர் மின்னோட்டமும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் தன்மை கொண்டதாக உள்ளது. இதனை ஒரு செயல்முறையாக செய்து பார்க்கலாம். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துங்க. அதை இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிங்க. ஒரு பலூன் எடுத்துங்க. இந்த பலூனை பட்டு அல்லது கம்பளி துணியில் ஒரே டைரெக்ஷனில் பல முறை தேய்ங்க. இப்போ இந்த பலூனை இந்த பேப்பர் துகள்கிட்ட கொண்டு வாங்க. பேப்பர் துகள்கள் இந்த பலூனில் ஒட்டுறதை பார்க்கலாம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பலூனை பட்டு அல்லது கம்பளி துணியில் தேய்க்கும் போது பலூனை சுற்றி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பாசிட்டிவ் அயன் பொருளான பேப்பரை தன் பக்கம் ஈர்க்குது. இந்த செயல்முறைதான் மழை பொழிவின் போது மேகங்களில் உள்ள நீராவி துகள்கள் மீது
வேகமாக வீசக்கூடிய காற்று உராய்வின் காரணமாக மேகங்களில் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகிறது. இவ்வாறு உருவான எலக்ட்ரான்கள் சமநிலையை அடைய பூமியில் உள்ள புரோட்டான்களை நோக்கி வர முயற்சிக்கும். அதே சமயம் பூமியில் உள்ள புரோட்டான்களும் மேல் நோக்கி செல்ல முயற்சிக்கும். அதற்கு பூமியில் உள்ள உயரமான மரங்கள் மற்றும் உயரமான கட்டிடங்களின் வழியாக மேல் நோக்கி செல்லும். மேகங்களுக்கும் பூமிக்கும் இடையில் காற்று இருப்பதால் காற்று வழியாக மின்சாரம் பாயாது. எனவே மேகங்களில் அதிக எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்கள் உருவான பிறகு ஒரு நொடியில் அனைத்து எலக்ட்ரான்களும் காற்றை கிழித்து கொண்டு அதிக வெப்பம் மற்றும் வெளிச்சத்துடன் பூமியில் உயரமான மரங்கள் மற்றும் உயரமான கட்டிடங்களை முதலில் வந்தடையும். இவ்வாறு தான் மின்னல் உருவாகிறது. இதில் இடியோசை எவ்வாறு உருவாகிறது? மின்னல் பூமியை வந்தடையும் போது அதிகப்படியான வெப்பம் உருவாகிறது என்று பார்த்தோம் அல்லவா? இந்த வெப்பமானது அதை சுற்றியுள்ள குளிர்ச்சியான காற்றினால் உடனடியாக குளிர்விக்கப்படுகிறது. இவ்வாறு காற்றானது ஒரு வினாடியில் அதிக வெப்பத்தின் காரணமாக விரிவடைந்தும் உடனடியாக சுருங்குவதாலும் இடியோசை உருவாகிறது. இவ்வாறு தான் மின்னலும் இடியும் உருவாகிறது. இந்த மின்னலானது உயர் மின்னழுத்தம் கொண்டதாக இருக்கும். மரங்கள் மீது விழும்பொழுது மரத்தின் கீழ் நிற்கும் நம்மையும் தாக்கி உயிரிழக்க நேரிடும். எனவேதான் இடி மின்னல் உருவாகும்போது மரத்தின் கீழ் நிற்க வேண்டாம் என்று கூறினேன். இப்பொழுது புரிகிறதா கிருஷ்ணா? நன்றாக புரிகிறது மாமா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.